மூவரும் வேல்முருகன் ஐயா, சரவணகுமரன் அவர்கள், அப்புறம் இளங்கோ ஐயா மூவரும் சொன்னதில் இவங்க 3 பேருமே எனக்கு புதுசுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள ஏன் நாம் இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறோம் அப்படின்னா, கடைசியாக இளங்கோ ஐயா சொன்னார்ல, எதிர்காலத்தில் இளைஞர்கள் வரணுன்ட்டு. இந்த இளைஞர்கள் வரணும்னா என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இங்கே இளைஞர்கள்லாம் தானாக வரமாட்டாங்க, அதெல்லாம் சும்மா சினிமாவில் தான். இங்கே நாம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வேலை. அதனால் நான் வயசான மாணவர்களை தான் சேர்ப்பேன். நான் வயசானவங்களுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுக்கறது. இளைஞர்கள் திருந்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் இப்போ இளமையாக இருக்கிற மாணவர்கள் திருந்துறதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ ஐயா இப்போ இளங்கோ ஐயா சொன்னார், நாங்கள் திராவிட பரம்பரையில் எங்கள் தந்தையார் 101 ஆண்டுகள் இருக்கிறார். அப்படி அதே மாதிரி எழிலரசு ஐயா நாகர்கோவில் பக்கம் திமுகவுக்கு பாடுபட்ட 4 பேரில் ஒரு ஆள் அவங்க அப்பா. அங்கே மற்ற கட்சிக்காரங்க இவங்களை குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் திமுகவில் பாடுபட்ட அந்த மாதிரியான வரலாறு உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, திமுகவில் பாடுபட்டது எதுக்குன்னா பகுத்தறிவுக்கு வரணுன்ட்டு. அடுத்தது திமுக எதுக்கு பாடுபடணும்னா பகுத்தறிவில் உள்ள சமயத்தை நிலைநிறுத்துறது. அப்படி இல்லைன்னா அது நின்றுடும். இப்போ நாம் அந்த இடத்துக்கு தான் இந்த மாநாட்டை கொண்டாந்து நிறுத்திருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் இளைஞர்களுக்கு செய்கிறத பற்றி எப்படி சிந்திக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பொது வெளியில் இப்போ போய் முருகன் மாநாட்டில் அதை பேச முடியாது, அல்லது கம்பராமாயண விழாவில் போய் பேச முடியாது. அங்கேயே பிரச்சனை வைரமுத்துக்கும் இலங்கை ஜெயராஜுக்கும். இந்த பக்கம் நம்ம வந்தால் சேக்கிழார் விழாவில் நம்ம பேச முடியாது. 4 சாமியார் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போவாங்க. அவங்க பரம்பரையாக நாங்கள் சைவத்தை காப்பாற்றுறோன்னுவாங்க. காப்பாற்றினதான் நமக்கு வரலாறு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சில பட்டியல் நடந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் ஞானியார் சுவாமியுடைய தீர்க்க தரிசனம் என்னென்னா, ஞானியார் சுவாமி வீரசைவர். அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அது ஒரு தீர்க்க தரிசனம். அது இல்லைன்னா உங்களுக்கு, அதனால தான் பெரியார் அவரை மதித்தார். என்னன்னா, இப்போ பேச்சில் 2-3 விஷயம் சொன்னாங்க, பார்த்துருக்கலாம். நம்ம சரவணகுமரன் சொன்னதில் மதத்தை இல்லை என்று சொன்னது, கடவுளை இல்லை என்று சொன்னதுன்னா 2 அடையாளம். ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று பெரியார். நான் நாளைக்கு வினாவிடை அரங்கத்துக்கு பொதுவில் உங்களுக்கு தலைப்பு போட்டது எதுக்காக அப்படின்னா, நான் ஏன் இந்துவிலிருந்து வெளியேறேன்னு அம்பேத்கர் எவ்வளவு விஷயங்களை பட்டியலிடுகிறாரோ அதை சைவம் எப்படி பார்க்கிறது, அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னார்னா அதை சைவம் எப்படி பார்க்கிறது. அப்போ அவங்க சொன்னதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம் எப்படி சொல்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஒரு ஆள் இருக்கான் மகாராஷ்டிராவில், பாகேன்னு ஒரு ப்ரொஃபஸர். அந்த பாகே தான் ஒரு நீண்ட அணிந்துரை ஒன்று எழுதுறார். சைவ தத்துவன் மராட்டியில் வந்த புத்தகம். மராட்டியில் கிருஷ்ணதேவ தகாரேன்னு ஒருத்தன் புக்கு எழுதுறார். அந்த புக்குக்கு முன்னுரை எழுதுறாரு அந்த பாகே. அவர் என்ன எழுதுறாருன்னா, கம்யூனிசம் உலகத்தில் ஒரு சிறந்த தத்துவம், ஆனால் நடைமுறைக்கு ஒரே தத்துவம், அது சைவ சித்தாந்தம் உலகத்துக்கேன்னு எழுதுறார். அந்த முன்னுரையை நாங்கள் பிரிண்ட் பண்ணி பாடப்புத்தகத்தில் சேர்த்துருக்குறோம் அஞ்சல் வழி கல்வியில். ஆனால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துறது எப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கிற கூட்டம். நாம் இது தானாக வந்த கூட்டம் அப்படிலாம் இல்லை. எல்லாம் அறிவு தேடலும் இந்த சமூக பொறுப்பும் உள்ளவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வேலையற்றவர்கள் கூடுற கூட்டமாக இது இல்லைங்கிறத மிகவும் கவனத்தோட மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால இங்கே நாம விளையாட்டா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே என்கிட்ட கொட்டை போட்டவங்க. அதனால அவங்களாம் ஐயா, ஒருத்தர் கும்பகோணத்துலேருந்து காலையில் வந்துட்டார், ஐயா உங்கள் பேச்சை கேட்க தான் வந்திருக்கிறேன்னு. திண்டுக்கல்லேருந்து நம்ம கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, பேராசிரியரோட பழனி ஆண்டவர் கல்லூரியிலிருந்து, தேனியிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏக தமிழ்நாடு முழுக்க இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் வர்றதில் இன்னைக்கு நமக்கு எதேச்சியா இந்த திராவிட கழகத்துக்கான புண்ணியம், திராவிட கழகம் செய்தாங்கிறது கிடையாது, திராவிட கழகத்துக்கு புண்ணியம் உண்டு. அது எனக்கு தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஏதோ சில நெருக்கடிகளால சைவ சித்தாந்தத்தை BA டிகிரி கொண்டு வர்றதுக்கு கோர்ட்டு மூலமா நடந்திருக்குது. அப்ப BA சைவ சித்தாந்தம் இவங்களால நடத்தணுங்கிறது புண்ணியம் அப்படின்னு நான் சொல்றேன், என் சைவ சித்தாந்தப்படி. அப்ப அந்த விஷயத்தை பயன்படுத்துறது எப்படிங்கிறது தான் நீங்க. இப்ப நம்ம வழக்கறிஞர் ஐயா கூப்பிட்டுருக்கிற 2 பேரைனா, அப்புறம் நம்ம மருத்துவரை கூப்பிட்டுருக்க அப்படின்னா என்ன காரணம்னா, இதை நீங்க உங்களுடைய இலக்கிய தன்மையா பார்க்க கூடாது, இது ஒரு சமூக பொறுப்பா மாத்தி கொடுங்க அப்படிங்கறதான் உங்களை கூப்பிட்டுருக்குமே தவிர எங்களை பாராட்டுறதுக்கோ இல்லை எங்களுக்கு நீங்க
வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு வீரவசனம் பேசுறதுக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் மறுபடியும் தெரிவிச்சு. அதனால தான் இப்போ நம்ம நாராயணன் சார்லாம் நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து பார்த்த வழக்கறிஞர். அப்புறம் பேராசிரியர் நம்ம கருணாநிதி சார் என்னை வளர்த்தவர் அப்படியே சொல்லலாம். ஏன்னா வந்து உளவியல் துறை பேராசிரியர். ஏன்னா உளவியல் தான் சமயத்துக்கு மிக முக்கியமானது. அந்த உளவியல் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து பாம்பன் சாமி சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொய் வந்துடும், அப்புறம் தண்ணி அடிப்பீங்க, அப்புறம் வந்து திருட போவீங்க, அப்புறம் கொலை பண்ணுவீங்க. இது பஞ்சமகாபாதகம் எல்லாம் பொய்யில் வந்துடும். அது வரக்கூடாதுங்கிறது தான் உளவியல். அந்த மாதிரி ஆளுமை தான் இங்கே மேடையில் இருக்குது. இது ஏதோ வந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சதுக்கு இல்லை, வேலை செய்கிற காலத்தில் தங்களுடைய இளமை காலத்தில் உண்மையாக வேலை செய்தவர்கள். இங்கே யாரும் டூப்ளிகேட்டு அதிகாரம்லாம் கிடையாது. அப்படிதான் இந்த மேடை இருக்குது. அந்த மேடையில் வந்து இப்போ நம்ம டாக்டர் இருக்காருன்னா கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுகிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சமாவது வஞ்சம் வச்சுக்கின்னு பேசுவாரான்னு பார்த்தா அதை காணோம். பஞ்சம் சூது ஒன்றும் பேர்னு பாம்பன் சாமி அதை வந்து விலக நினைக்கிறார். நாங்கள் பஞ்சாமிர்த வண்ணம் படித்தா யார் யார்கிட்ட இருந்து வெளியே வரணும்னு பேசுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மடி சொல்ல மெத்த சுருக்குளோர், அதாவது ஒருத்தனை பற்றி குறை சொல்றதுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்கிறார். அவன் என்கிட்ட வரவே கூடாதுங்கிறார். அதாவது சுறுசுறுப்பு எப்போ வருதான்னா ஒருத்தனை பற்றி குறை சொல்றதுக்கு வருமா. அந்த சுறுசுறுப்பை நீங்கள் இல்லாமல் மெத்தனமாக இருந்தாலும் இந்த பொறுப்பு தன்மையோடு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறவர் தான் சைவ சித்தாந்தத்துக்கு இந்த அரங்கத்திலேயும் மேடையிலேயும் இருக்கிறார்கள். அதனால அவங்க நாங்கள் புதுசாக வந்தா இல்லை, நீங்கள் வாழறதே சைவ சித்தாந்தம் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்கு தான் நாங்கள் கூட்டு வந்துருக்கிறோம். நீங்க வேணா சைவ சித்தாந்தம் பேசாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழுகிற முறை உங்களுக்கு தெரியாமல் சைவ சித்தாந்தம் என்கிற தத்துவத்தில் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் மேல்நிலைக்கு போக போகிறீர்கள், இந்த சமூகத்திற்கான மேல்நிலைக்கு பாடுபட போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நான் புரிந்து கொண்டேன். அதில் ஒன்றும் நமக்கு அந்த நம்ம இவங்க வேல்முருகன், கிரிஜா வேல்முருகன்லாம் வந்திருக்காங்க. சும்மா நாங்கள் வந்து எப்போவாவது நாங்கள் நயமாக பேசணுமான்னு அவங்க அக்கா தங்கச்சிக்கு தெரியும். நயமாக பேசாத ஒரு இந்த சுடு மூஞ்சிக்கே இப்படி நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் ஏமாற்றி பேசினா என்ன நடக்குன்னு பாருங்க. நான் வந்து சுடு மூஞ்சினா என்னன்னா கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால எனக்கு ஒரு பேர் சுடு மூஞ்சின்னு பேர். அப்போ சுடு மூஞ்சா இருக்கிறவங்களுக்கே அப்போ சைவ சித்தாந்தங்கிறதுல நீங்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அதிலே சத்தியம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுனால தான் கிமு 3000 இன்னைக்கு ராமலிங்க அடிகளார் பாம்பன் சாமி வரைக்கும் அது இயங்கிக்கின்றது. வேற எந்த சமயமும் இயங்கல. அப்படி எங்காவது எடுத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, கிளாரிட்டி, அதுக்கு மேல தெளிவு, அதுக்கு மேல தெளிவு, அதுக்கு மேல தெளிவு. எத்தனை கேள்வி வந்தாலும் தெளிவு. ஏதாவது ஒரு சமயத்தில் அப்படி இருக்குமா? அம்பேத்கர் எல்லாத்தையும் இந்த சமஸ்கிருதத்தை படிச்சே அவருக்கு காலம் போச்சு. கொஞ்சம் தமிழ் படிச்சிருந்தாருன்னா இன்னும் விஷயம் வேற மாதிரி ஆயிருக்கும். நம்ம எப்படி கார்ல் மார்க்ஸுக்கு தமிழ், இந்த தமிழ் உலகத்தோட ஆனால் அப்படி சொல்றாங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து இங்கே அன்பை பற்றி பேசுகிறாங்க, அங்கே நீங்கள் போய் ரொம்ப இந்த முதலாளித்துவத்தை பேச வேணாம்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அவர் ஒரு குறிப்பு நோட்டில் எழுதினதா லண்டன்ல இருந்து சொல்கிறாங்க. அது உண்மையாக தெரியாது. ஆனால் நம்ம அம்பேத்கருக்கு தெரியாது. பெரியாருக்கு என்ன பிரச்சனைன்னா கலவரம் தான் பிரச்சனை. இந்த சமூகம் ரொம்ப கலவரமாக இருக்குது. பொய்ய சொல்றதுல கொஞ்சம் கூட தயங்காம சொல்லியிருக்கான். அப்ப இந்த கலவரமான சமூகத்தை எதிர்ப்பது எப்படி? அதுதான் நெருக்கடி. இந்த நெருக்கடியை எதிர்கொண்ட அந்த மனிதர் இருக்கிறாரு. நாங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லிருந்தேன். ஒண்ணும் இல்ல, வேளாண்மை செய்யறவன் பெண் செய்யறான். ஆண் என்ன பண்றான்னா பெண்ணோட பால் உறவு உற்பத்தி செய்யறான். அதுக்கப்புறம் அதை பயிற்சியா உடம்ப மாத்துறதுக்கு எடுக்கிறான். அதுக்கு பேரு தாந்திரிகம். அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து இதை பயிற்சியா மாத்துறான் காபாலிகம். இதான் கிமு 3000 சைவத்துக்கான வேர். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிமு 1500 வைதிகம் வருது. முதல்ல காபாலிகத்தை கத்துக்கிட்டு பாசுபதன் பேர் கொடுக்குறான். அதுதான் அர்ஜுனனுக்கு அம்பு கொடுக்கறது. கொஞ்ச நாள் கழிச்சு லகுலீசர்னு ஒருத்தர் பிராமணன் தான் தீட்சை கொடுக்க முடியும்னு மாற்றி எழுதுறாரு. அன்னைக்கு மாறிச்சுங்க கதை. இன்னைக்கு இல்லை, கிமு 1500 நடக்குது. அது கிமு 200 300 ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, வைதிகம் சேர்ந்து 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 உங்களை தலைமையை மாற்றுகிறது. இந்த கலவரத்தை எதிர்க்கிறதுக்கு 3000 வருஷமா பண்ண முடியாததை தமிழ்நாட்டில்
எதிர்த்தாக்குதல் நடத்தியது பெரியார். அப்ப உங்களுக்கு யார் வேலை செஞ்சா? சைவத்தில் திருஞான சம்பந்தர் சொன்னார். கடைசியா வந்த பாம்பன் சாமி தள்ளற்பாலது சாதி விகற்பம் சொன்னார். ஆனா வேலைக்கு ஆகல. சமயத்தளத்திலிருந்து வேலைக்கு ஆகல. ஆனா சொல்றோம், சமயத்தை இயக்கிறோம். நான் தெளிவா இருக்கிறேன். ஆனால் இந்த சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்க முடியவில்லை. அதை பெரியாரும் அம்பேத்கரும் உண்டாக்கியதனால் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அப்போ இந்த மாநாட்டுக்குள்ள நீங்க இளைஞர்கள் என்னன்னா, நீங்க இதை பேசுறீங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, பையன் எலக்டிவ் எடுக்க வருவான் யூனிவர்சிட்டியில. எலக்டிவ் எடுக்க வர்றவன் சைவம் வந்து ஏமாத்தும் சார், அதனால நான் எலக்டிவ் ஜைனத்துக்கு போறேங்கிறான். அப்ப எப்படி வெளியில போயிருக்குது? யாரால அந்த சைவத்துக்கு கெட்ட பேர் வந்தது? சைவம் ரெண்டா மாறுது. ஒன்னு வைதிக சைவம், இன்னொன்னு வேற சைவம். அப்ப இந்த சைவத்தை புரிய வச்சு இது எங்களுடைய உரிமை, இப்படிப்பட்ட கொள்கை எங்களுக்கான வரலாற்றில் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு தன்மையை நாம முன்னெடுக்கணும். ஏன்னா இதை வந்து தெளிவா யாரும் இது தெரிஞ்சதுனால தான் ஞானியார் சுவாமி பெரியார்கிட்ட கேட்கிறார், நீங்களும் எங்க சமயத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்கிறார். இது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு குடியரசு இதழில், முதல் இதழில். பெரியார் என்ன பண்றாரு, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு முடிஞ்சா நான் பண்றேங்கிறார். அப்ப என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக பொறுப்பை, இந்த சமூகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ராஜராஜனாலே முடியல, ராஜேந்திரனால முடியல. என்ன கலகம் வரும். புத்தருக்கே அதான் பேரு. அர்த்த சாஸ்திரத்தை அசோகன் வந்து பின்பற்றான். ஆனா பௌத்தத்தை நான் பின்பற்றேன்னு சொன்னாலும் அவன் பௌத்தத்தை எதுக்கு பின்பற்றுறான்? சமூகத்தில் கலவரம் வராம இருக்கதான் பண்றான். மற்றபடி பௌத்த ஆட்சியானாலும் நடத்த முடியல. அப்ப அரசியல் கலவரம் என்பது, கலகம் என்பது மிக முக்கியமானது. அப்ப அரசியல் கலகத்தை ஒழிக்கணும்னா நீங்க கருத்தியல் ரீதியாக நிறைய பேருக்கு செய்தி போகணும். அப்படி இல்லைன்னா ஜெயிக்கலாம் முடியாது. அப்ப கலகத்தை ஒழிப்பது, இதுதான் நீங்க பேச வேண்டியது. அப்ப கோயில்ல போய் நீங்க பேசுனீங்கன்னா உங்களை கொன்னுடுவாங்க. ஏன்னா கோயில்கள் எதுக்கு இருக்குது? உங்களை கொல்லுவதற்கான ஆயுதங்களை தீட்டுவதற்கு. அப்படிதான் இன்னைக்கு நடைமுறை இருக்குது. ஆனா நம்ம சைவ சித்தாந்தம் பேசும்போது அப்படி பேச மாட்டோம். ஏன்னா கோயில்ல நீங்க வந்து இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வரல நினைக்கிறேன், ஒரு தடவை தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு போய் மயிலாப்பூர்ல கேட்டார். அப்படியே அவர் தூக்கின்னு வந்து குளத்தை தாண்டி போட்டாங்க. பேசலாம். ஒரு மக்கள் அறிவார்ந்த விஷயமாக, அது மக்களுக்கான ஒரு உணர்ச்சி சார்ந்த விஷயமாக தெளிவுபடுத்தப்படுமானால் அதுக்கு பேர் சமயத்தில் இருக்கிற பகுத்தறிவு. அது வராத வரைக்கும் நீங்க யாரையும் திருத்த முடியாது. இல்லைன்னா போய் லஞ்சத்தை ஐயருக்கு கொடுக்கலாமா சாமிக்கு கொடுக்கலாமான்னு தெரியாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். காசை நாம கடவுளுக்கு கொடுத்தா வாங்கலாமா ஐயருக்கு கொடுத்தா வாங்கலாமான்றதே புரியல இன்னும். அதுக்கு தான் நாங்க சைவத்தில் இந்த மாநாட்டை நடத்துறோம். நீங்க 100 பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தெளிவு வருமானால், உங்களை சார்ந்த சமூகத்திற்கு அந்த தெளிவு வரும் என்பதற்கான ஒரு அடிப்படையை வழக்கறிஞர்களையும் மருத்துவரையும் பத்திரிகையாளர்களையும், அதுவும் இளங்கோலாம் அவர் சும்மா இல்லை, அமெரிக்காவிலிருந்து பணத்தை வாங்கி ஏழை பசங்க யார் மார்க்கில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறானோ அவனை படிக்க வச்சு டாக்டர் பட்டம் வாங்க வைக்கணும். அப்படி பண்ணாங்க. ஆண்டு விழாவுக்கு நான் போன ஒரு பொண்ணு ஃபெயிலு, அதை வந்து வேற ஸ்கூல்ல சேர்க்கல, அதை கூடுதலாக பயிற்சி கொடுத்து அதை படிக்க வச்சு அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் இன்னைக்கு. அப்படி ஒரு பொண்ணை மேடையில் பேச வச்சாங்க. அந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷனோட நோக்கமே அதான். அமெரிக்காவில் இருக்கிற நம்ம தமிழர்கள் பணம் கொடுப்பாங்க கோடிக்கணக்கில். அதில் ஒருத்தர் 1 கோடி கொடுத்து திருவாசகத்தில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு, திருக்குறளில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ப்ரைஸ். நான் தான் அந்த கமிட்டிக்கு போய் தேர்ந்தெடுத்து வந்தேன் போன வருஷம். திருக்குறளில் பிஹெச்டி பண்ணியிருந்தா 1 லட்ச ரூபாய் ப்ரைஸ், திருவாசகத்தில் பிஹெச்டி பண்ணியிருந்தா 1 லட்ச ரூபாய் ப்ரைஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா அதில் 3 பேர் தான் பண்ணியிருக்கிறான். அப்போ எவ்வளோ நாம பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க. அப்போ சமய உலகமும் திருக்குறளும் வெளியில பேசுறது வேற, நடக்கிறது வேற. அப்ப இந்த சமூக பொறுப்பை சுட்டி காட்டுற ஒரு அமைப்பைத்தான் நாம் இதுல தேடுகிறோம் என்று சொல்லி தன்னுடைய சிறப்பான தலைமை உரை ஆற்றுவதற்கும், நம்முடைய கொள்கையை புரிந்து கொள்வதற்கு எப்படி எப்படி இயங்க வேண்டும்லாம் நிறைய இருக்கு. இப்போதைக்கு திராவிடம் புண்ணியம் செய்திருக்கிறது அப்படிங்கிற உண்மையை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவங்க தான் சமூக பொறுப்புக்கு உரியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி செய்யறாங்கிறது அப்புறம் அது நீங்க கேட்கணும்.
ஆனால் சமூக பொறுப்பு வேற எங்கேயும் நீங்க தஞ்சை அடைகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா உங்க தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் என்ன, திராவிட சிசுன்னு ஒருத்தர் திட்டுறாரு. நீங்க கேட்ப, நீங்க டிஎன்பிஎஸ்சியில பாராட்டுறாருன்னு எழுதுவீங்க. அவர் திட்டுறார், திருஞான சம்பந்தரை திட்டி எழுதுறார் ஒரு ஆளு திராவிட சிசுன்ட்டு. அந்த பரம்பரை தான் உங்களுடையது, அதை ஞாபகம் வச்சுங்க. திருஞான சம்பந்தருங்கிறவர் அவர் தான் காரைக்கால் அம்மையாருக்கு அடுத்து வெகுஜனத்துக்கிட்ட சைவத்தை கொண்டு சென்றவர். நம்ம சைவம் காரைக்கால் அம்மையார் சைவம் தான். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஆண்கள் தான் சமயத்தை தொடங்கி வச்சாங்க. மோசஸ் தொடங்கி வச்சாரு, இயேசு தொடங்கி வச்சாரு, எல்லாம் தொடங்கி வச்சாங்க. ஆனா ஒரு பெண் உலகத்தில் கடவுளை தெளிவாக சொல்ல முடியும் என்று பார்த்ததாக சொன்னது, அனுபவித்ததாக சொன்னது, நூலறிவு பேசி அதாவது புத்தகத்தை படிச்சுட்டு பேசாதையான்னு சொல்லிட்டு அனுபவத்தை பேசிய காரைக்கால் அம்மையார் தான் உலகத்தின் ஒரே ஆளுமை. அந்த சைவம் தான் நம்மோட சைவம், காரைக்கால் அம்மையார் சைவம். இதுக்கு பேரு தலைமை உரை ஆற்றுவதற்கு காரைக்கால் அம்மையாருடைய பகுதியை சார்ந்தவரும், அப்புறம் மெய்கண்டார் வருவதற்கு காரணமான திருவெண்காட்டை சேர்ந்தவருமான மதிப்பிற்குரிய மருத்துவர் ராஜமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி பேணியன், அழகிற் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணும் பெருந்துறையில் கண்ணால் கழகாட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான அம்மானை. திருவாசகத்தினுடைய வரிகளை உச்சரித்து என்னுடைய உரையை துவக்குகிறேன். சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய 120ஆம் ஆண்டு விழா மாநாடு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. சர்பிட்டி தியாகராயர் அவர்களை பற்றி பல பேருக்கு தெரிந்திருக்கும். நீதி கட்சி உருவாகுவதற்கு ஒரு மிக முக்கியமானவர்களில் ஒருவர். பின்னாளிலே சுயமரியாதை இயக்கம் தோன்றி திராவிட இயக்கங்கள், அது திராவிட கழகத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக வரை இந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணமாக விளங்கிய ஒருவர் சர்பிட்டி தியாகராயர். அவருடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்திலே சிறப்பானது ஒரு மாநாடு. மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களை நான் பேசியாக வேண்டும். ஏனென்றால் இது தலைமை உரை. நான் பேச வரலான்னு எழுஞ்சி உட்காந்துட்டேன். எப்போ விடுவாரு மைக்கை, நம்ம கிட்ட எப்போ கொடுப்பாரு? ஏன்னா மணி இப்போவே 12:15 ஆயிடுச்சு. இது என்னுடைய தவறு அல்ல. தொடக்க உரை, முன்னிலை உரை, வரவேற்பு உரை, திரும்ப ஐயா அவர்களுடைய உரை, நான் அதை சொல்லலாம் இதை சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் இங்க நம்ம நல்லூர் சரவணன் அடிச்சு நொறுக்கிட்டார். காரைக்கால் அம்மையார் தான் இதற்கு வித்திட்டவர். இந்த தமிழ் வழி வழிபாட்டை தமிழ் வழியில் இறைவனிடம் வேண்டி கேட்கலாம், வீடு வேற்றை அடையலாம் என்பதை கிபி 5ஆம் நூற்றாண்டிலே தொடக்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். அவரை பின்பற்றிதான் ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டிலே தன்னை தமிழ்ஞான சம்பந்தன் என்றும், முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் என்றும், தமிழ் விரகன் என்றும் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போதெல்லாம் தமிழோடு சேர்த்துதான் தன்னை சொல்லிக் கொள்வார். அந்த சிறப்புகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்லிவிட்டார். இந்த அரங்கிலே இங்கே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சிவத்திரு தி தட்சிணாமூர்த்தி அவர்களே, முன்னிலை உரை ஆற்றியிருக்கின்ற வழக்கறிஞர் திரு எம் வேல்முருகன் அவர்களே, என்னை இங்கு அழைத்து
சைவ சித்தாந்தத்தை பற்றி, அதனுடைய இன்றைய தேவைகள் பற்றி பேசுவதற்காக பணித்திருக்கின்ற அருமைக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் போல நான் நினைக்கின்ற முனைவர் நல்லூர் சரவணன் அவர்களே, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நல்ல காரியத்தை யார் செஞ்சாலும் நம்ம கைத்தட்டி ஆமோதிக்கணும், வரவேற்கணும். இங்கே பேச வந்திருக்கின்ற முனைவர் இளங்கோ பேசி முடிச்சிட்டார். முதன்மை செயல் அலுவலர், தமிழ்நாடு அறக்கட்டளை. அவர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். இளைஞர்கள் இந்த அமைப்புக்கு வர வேண்டும், இந்த பெருமன்றத்திலே வந்து இணைத்து கொண்டு சமயப்பணியை செய்ய வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் கூலிக்கு சென்று விட்டார்கள். கூலிக்கு என்றால் வேலைக்கு அல்ல, கூலி படம் பார்க்க சென்று விட்டார்கள். அது காலத்தினுடைய கோலம். நான் 5 நாளைக்கு டிக்கெட்டே கிடையாதான், உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு இன்னைக்கு கேட்கலாம். சும்மா அந்த நெட்டை திறக்கும் போது பார்த்தது தான். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய திரு ஐயா இளங்கோ அவர்களே, வழக்கறிஞர் திரு எஸ் சரவணகுமரன், உயர்நீதிமன்றம் IRS அவர்களே, அவங்களுடைய சப்போர்ட்லாம் ரொம்ப வேணும் நமக்கு. இந்த சைவ சித்தாந்தத்தின் மீது ஒரு பற்று கொண்டு இந்த அவையிலே பேச வந்திருக்கிறார், சில கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார் என்றால் உங்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன் ஐயா. எனக்கு பிறகு இன்னும் 2 பேர் பேச போகிறாங்க, அதை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா சாப்பிட்ற நேரம் நான் பேசி முடிக்கிறதுக்கு இன்னொரு எப்படியும் 35-40 நிமிஷம் ஆகும். இன்னும் நான் சப்ஜெக்ட் உள்ளரே வரல. இது சைவ சித்தாந்தங்கிறது அது ஒரு பெரிய கடல், அதை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் வேற வந்து ஒரு 3 வருஷம் தெரியும் உங்களுக்கெல்லாம் சொன்னாங்களே, ஒரு மாநில பொறுப்பு 2 வருஷம் இஎஸ்ஐயில் டைரக்டராக இருந்தேன், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் இஎஸ்ஐ. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், ரூரல் ஹெல்த் சர்வீஸ். அது தெரியும் உங்களுக்கு. அன்றாடம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பயங்கரமான ஒரு மண்டை குடைச்சல். தினம் ஏதாவது எங்கேயாவது ஒரு ஜிஹெச்சில் பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சைவ சித்தாந்தத்தெல்லாம் நான் எப்போவோ படித்தது, 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. அந்த புத்தகம்லாம் திருவெண்காட்டில் இருக்குது. இப்போ வந்து என்னை வந்து நீங்கள் சைவ சித்தாந்தம் தலைமை உரை நீங்கள் தான் பேச வேண்டும் என்று என்னை போட்ட பிறகு நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன், கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். ஏனென்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த தத்துவ கொள்கை. அந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் ரொம்ப நிதானமாக ஜாக்கிரதையாக அந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற தலைப்புக்கு உட்பட்டு தான் நான் உங்கள் முன்பாக பேச வந்திருக்கிறேன். என்னை ஒரு சிறு குழந்தை போல பாவித்து நீங்கள் எனக்கு ஆசி வழங்க இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவெண்காடு என்னுடைய ஊர். அதை பற்றி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகின்ற போது மிக அழகாக சொன்னார்கள். மெய்கண்டார் அவதரிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலம் எதுவென்றால் அது திருவெண்காடு. மெய்கண்டாருடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அங்கு உள்ள ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் சென்று திருவெண்காட்டிலே முக்குள நீர், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள், கோயிலுக்குள்ளே 3 குளங்கள். அங்கு முக்குளத்தில் நீங்கள் நீராடினால் உங்களுக்கு ஒரு ஆண்மகு பிறப்பான் என்று சொல்ல, அதற்கு ஏற்ப அவர்கள் வந்து முக்குளத்தில் மூழ்கி அதற்கு பிறகு மெய்கண்டார் அவதரித்தார். அவர்தான் இந்த 14 சாஸ்திரங்களில் தலையாய சாஸ்திரமாக இருக்கக்கூடிய சிவஞான போதம் என்கின்ற அந்த நூலை தந்தார். இன்றைக்கு வரை சிவஞான போதம் தான் நமக்கு ஒரு, அது என்ன சொல்றது, தமிழுக்கு கிடைத்த ஒரு தொல்காப்பியத்தை போல. 12 நூற்பாக்கள் தான் உங்களுக்கு தெரியும். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. 4 வரிங்க. கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. ஆஹா. அதற்கு உரை எழுதுகின்ற பொழுது ஒருவர் தேமொழியார் சாமிகள் நினைக்கிறார், அவரா ஞானியரா தெரியல. நான் எப்போ படித்தது திருவெண்காடு லைப்ரரியில் ஒரு 400 பக்க விளக்கம். இந்த 4 வரிக்கு, ஒவ்வொரு வரிக்கும் 100 பக்கம். திருக்குறளை சொல்லுவோம், அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று நாம் சொல்லுவோம். கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். ஆனால் இந்த ஒரு 100 பா
இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதா என்று நான் மலைத்தேன், வியந்து போனேன். அப்படி அந்த 12 நூற்பாக்களை அருளுவதற்கு காரணமாக இருந்த மெய்கண்டார் அவதரித்த எங்கள் திருவெண்காட்டு மண் நால்வர் வாடிய தலம். மூவர் முதலிகர், மாணிக்கவாசகர், அதையும் தாண்டி நான் வணங்கக்கூடிய போற்றக்கூடிய வள்ளல் பெருமானாரும் அந்த ஊரை பாடியிருக்கிறார். கண்காட்டு நெற்றி கடவுளே என்று தொழ வெண்காட்டில் மேவுகின்ற மெய்ப்பொருளே. 2 வரிதான். மூவர் முதலிகள் பாடிய அந்த தலங்களை வரிசையாக இவர் பாடுகிறார். அது ஒரு மரபு. அவர்களெல்லாம் பாடிய தலங்களை நாம் பாடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக 276 சிவ தலங்கள் அந்த மூவர் முதலிகள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் அவர்களால் பாடப்பெற்ற அந்த தலத்தை வள்ளலாரும் 2 அடிகளிலே பாடுகின்ற பொழுது திருவெண்காட்டையும் பாடியிருக்கிறார். அந்த திருவெண்காட்டிலே ஞானசம்பந்தர் பெருமான் வந்திருக்கிறார், பாடியிருக்கிறார். கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே. என்ன அற்புதமான ஒரு தமிழ் பாருங்க. கண்காட்டும் முதலான், முதல் என்றால் நெற்றி. இது விளக்கம் சொன்ன நான் தமிழ் புரோசரில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கனல் காட்டும் கையான், கையிலே நெருப்பு வைத்திருக்கிறான். பெண் காட்டும் உருவான், மாதுருபாகன். பிறை காட்டும் சடையான், பண் காட்டும் இசையான. பண் என்றால் அது தமிழிலே சொன்னால் பண் என்பது ஒரு ராகம் அல்லது இசை. பண் காட்டும் இசையான், பயிர் காட்டும் புயலான். அங்கதான் என்னடா அது பயிர் காட்டும் புயலான். புயலான் என்றால் அடர்ந்து இருக்கக்கூடிய மேகங்கள், இப்படி மழையை பொழிவதற்காக அடர்ந்து இருக்கிறதுல பெரிய மேகங்கள், அது பயிர் காட்டும் புயலான். வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானை. விடை என்றால் எருது, காளை. இப்போ அங்க கொடியை ஏற்றினோம். சைவ சமயத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரிஷப கொடியை இப்பொழுது நாம் ஏற்றி வந்தோம் அல்லவா? அந்த விடைகாட்டும் கொடியானை என்று திருவெண்காட்டை பற்றி ஞானசம்பந்தர் பாடுகிறார். நிறைய அந்த திருக்கடை காப்பு என்பார்கள். ஞானசம்பந்தர் பாடியதை திருக்கடை காப்பு, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்பர் பாடியது தேவாரம், சுந்தரர் பாடியது திருப்பாட்டு. தேன்படிக்கிய மபுதாம் உனது திருப்பாட்டை நான் படிக்க என்னை நான் மறவே நா ஒன்றோ படிக்கும், என் ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கு உயிரும் தான் படிக்கும், அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகைய. வள்ளலார் சொல்றாரு. என்ன பாட்டு பாருங்க. சுந்தரருடைய திருப்பாட்டை வள்ளலார் பாடுகின்ற போது அது என் நாக்கு மட்டுமா படிக்குது? இல்ல, என் ஊன் படிக்குமா? கற்பனை பாருங்க. என் உடம்பு முழுக்கதும் படிக்குதா? உள்ளம் படிக்கும். என்னுடைய உள்ளம் படிக்குதியா? என் மனசு படிக்குது, என்னுடைய எண்ணம் எல்லாம். உயிர் படிக்கும். பா, என்ன சிந்தனை! உயிருக்கு உயிரும் தான் படிக்கும். அங்கதான் வள்ளலார் இருக்கிறார். இதுக்கு என்ன பொருள் தேடிட்டு போனா, அது வள்ளலார் எதை நினைச்சீங்க நீங்க எழுதுனீங்க? உயிரே எங்களுக்கு தெரியும். உயிருக்கு உயிராக இருப்பது என்பது எது? அது எந்த அணு? அது சீவன் என்று சொல்லக்கூடியதா? அல்லது ஆன்மா? எதை ஆன்மாவை சொல்றாரா? அது சிவத்தை சொல்லுகிறாரா? உயிருக்கு உயிரும் தான் படிக்கும், அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே என்று அவர் பாடுவார். அப்படி அந்த மூவர் முதலியர்கள் பாடக்கூடிய அந்த இடத்திலே திருக்கடை காப்பு என்பது நம்முடைய ஞானசம்பந்தர் பாடியது. 10 பாடல்களை பாடிவிட்டு 11வது பாடலிலே இந்த பாடலை ஓத வல்லார், இதை சொல்ல வல்லார், இந்த பலன்களை அடைவார்கள் என்று அவர் பாடுகிறார். அப்படி பாடுகின்ற போது திருவெண்காட்டை பற்றி ஒரு பாட்டு என்னை ரொம்ப கவர்ந்தது. அதில் அதை இயற்கை வளத்தை அழகாக சித்தரித்திருப்பார் ஞானசம்பந்தர். விடம் உண்ட மிடற்று அண்ணல் வெண்காட்டின் தன்புறவி மடல் நின்ற முடத்தாழை மலர் நிழலை குறுகு என்று தடமண்டு துறை கண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர்முற்றம் நகை காட்டும் காட்சியதே. இது கொஞ்சம் விளக்கம் சொல்லிதான் ஆகணும். விடம் உண்ட மிடற்று அண்ணல், உங்களுக்கு தெரியும் விடம் என்றால் விஷம். சாப்பிட்டார், ஆனால் அது பாதிக்கப்படவில்லை, தொண்டையிலேயே தங்கி கொண்டது. அதான் சொல்றாரு, விடம் உண்ட மிடற்று அண்ணல் வெண்காட்டின் தன் புறவின். அது என்ன புறவின் என்று பார்த்தால் குளிர்ந்த முல்லை காடுகள். வெண்காட்டின் குளிர்ந்த முல்லை காடுகளில் மடல் விண்ட முடைத்தாழை மலர் நிழலை.
தாழை மலர் இருக்கிறது, அது மடல் அவிழ்த்து இருக்கிறது. அந்த மடலினுடைய நிழலை குறுகு என்றால் நாரை கொக்கு பார்த்து பயப்படுதான். ஏது தவளைகளும் தடமண்டு துறைக்கண்டை கெண்டை மீன்களும் அதை பார்த்து தாமரையின் பூ மறைந்து கொள்ளுகிறது. முடத்தாழை மலரால் பார்க்கும்போது, நிழலை பார்க்கும்போது அப்படி தெரியுது, நாரை போல், நாரையினுடைய மூக்கை போல் இருக்கிறது. பயந்து கொண்டு தாமரையின் பூ மறைய கடல் விண்ட கதிர்முற்றம் நகை காட்டும் காட்சி. அது எங்க ஊரு எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க, செழிப்போட. அந்த பக்கம் வங்கக்கடல் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அப்படி ஏரியல் வியூங்கிறாங்களே, மேலேருந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு கடற்கரையிலிருந்து 3 கிலோமீட்டர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீல நிறமாக காட்சியளிக்கிறது திருவெண்காட்டு பகுதியடி பொன்னிறமாக. ஏன் நெற்பேரிகள் எல்லாம் விளைந்து முற்றி போய் அப்படி தலை குடிந்து அது அப்படி பொன்னிறமாக. கதிர் முற்றம் என்றால் கதிர் முற்றி போய்விட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவசாய நிலம் வச்சிருக்கவங்களாம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே அது பொன்னிறமாக காட்சியளிக்கும். அந்த மேடையில் இருக்க அந்த மேல் மஞ்சள் அதை போல காட்சியளிக்கும். அந்த காட்சியை ஞானசம்பந்தர் வர்ணிக்கிறார் எங்களுடைய ஊரில் என்று சொல்லப்படுகின்ற பொழுது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊரிலே பிறந்த இந்த ராஜமூர்த்தி இன்றைக்கு உங்களிடம் சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும், சொல்லிட்டே போகலாம். எது எது தேவை? நான் திருவெண்காட்டில் இருக்கிறேன். திருவெண்காடு அங்கு இருக்கக்கூடிய ஈசனுடைய பெயர் வெண்காடர். அதை வடமொழியிலே சுவேதாரண்யேஸ்வரர் என்று சொல்வார்கள். சுவேதம் என்றால் காடு, சுவேதம் என்றால் வெண்மை. வெண்காடர் சுவேதாரண்யேஸ்வரர் வடமொழி, ஆனால் வெண்காடர். முழு முதற் கடவுளாக கொண்டாடப்பட வேண்டியவர் அவர்தான். அவருக்கு கீழ்தான் மற்ற கோள்கள் எல்லாம். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு வேறு இரண்டும் உடனே ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதை ஞானசம்பந்தரே பாடிவிட்டார். நீ முழு முதல் கடவுளை ஏற்றுக்கொண்டால், நீ அவரை மட்டும் வழிபட்டால், நீ இந்த நவகிரக தலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஆனால் திருவெண்காட்டிலே நான் அங்கு பிறந்து வளர்ந்தவன். நான் ஒன்று சொல்லட்டுமா? இது ரொம்ப உண்மை. நான் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிக்கின்ற பொழுது என்ன செய்வேன், கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு போவேன். அறிவியல் புத்தகத்தையோ வரலாறு புவியியல் புத்தகத்தையோ எடுத்துக்கிட்டு போகும்போது எங்கே உட்காந்து படிப்பேன்னா, புதன் சன்னதியில் ஒரு காக்கா கூட இருக்காது. எப்படின்னா 1978 79களில் நான் பாட்டு குறுக்க காலை போட்டு புதன் அப்படி பார்ப்பார். இவர் உட்காந்துருக்கிறதுலாம் புதனே இருப்பார். நான் குறுக்கால காலை போட்டு அப்படியே காற்று வரும். அந்த அப்படியே அந்த அம்மன் கோயில் சன்னதி பக்கத்தில் சந்திர திருத்தத்துலேருந்து காற்று வரும். ஒருத்தனும் வரமாட்டான். இன்னைக்கு எங்கள் பக்கம் நெருங்க முடியல. டூரிஸ்ட் பஸ்ஸாக வரிசையாக வருது. வந்து நான் காலையில் சில நேரம் வாக்கிங் போகுது, புதன் சன்னதி எங்கே இருக்கு, புதன் சன்னதி எங்கே இருக்கு, அப்படியே காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி ஓடுவான். ஏன் இவ்வளோ அவசரம்னா, அடுத்து கேதுக்கு போகணும், அடுத்து திருநள்ளாறு போகணும். ஏற்கனவே நாங்கள் செவ்வாய் அங்காரகரனை பார்த்துட்டு வந்துருக்கோம். ஏண்டா டேய், முதலமைச்சரை விட்டு ஏண்டா பியூனுக்கும் எம்எல்ஏக்கும் தேடி அலையிறீங்க சார்? ஒரு பிராது கொடுக்கணும், ஒரு மனு கொடுக்கணும், நல்லா முடிவு பண்றீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, முதல்வரே வருகிறார், அவர் கையிலே கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்ற பொழுது நீங்க ஏன் உங்க தொகுதி எம்எல்ஏட்ட கொடுக்குறீங்க? வாங்கி பார்ப்பார், அப்படி போடுவார். இல்லை தாசில்தார்ட்ட கொடுக்குறீங்க, ஜிம்ஜிப்பனா வேற அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறீங்களா? முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியது சிவன். அந்த சிவனை வணங்குங்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னும் நான்மறை செம்பொருளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்று சைவ எல்லப்ப நாவலர் சொல்லுகிறார். சைவ எல்லப்ப நாவலர் எங்க ஊரை பத்தி கூட புராணம் படியிருக்கிறார். திருவெண்காட்டு புராணம், திருவிஞ்சை புராணம், திருச்செங்காட்டாங்குடி புராணம், இவைகள் எல்லாம் பாடியிருக்கிறார். கருநிறவும் மணிமாலை புனையழகும் கவியையும் இவினை செய்யின் எரிசிகையும் நுதல்விழியும் நடைகோல இணையடியும் இலக எட்டு கரணிலவ மணிவலகை வெண்டலகைவால் கடிதுடியேர் சூளமெற்று விருவ மருத்துவனையடர் அகோர சிவன் துணைப்பதற்சியில் விளம்புவாமே. இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்டால், சிறு வயசில் அங்கே போய் அகோரமூர்த்தியை கும்பிட போகும்போது சைடில் அதை கல்வெட்டில் எழுதியிருப்பான். அதை பார்த்த கீழே சைவ எல்லப்ப நாவலர் என்று எழுதியிருக்கும். அவரே பாடுகிறார், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை.
அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருளாக விளங்கக்கூடிய அவனை தொழுங்கள். அதை விட்டு புதன் ஸ்தலம் இது ஒரு பேக்கேஜாக ஆகிட்டானுங்க. இப்போ இங்கிருந்து போகுது, நீங்கள் டூரிஸ்ட் பஸ் ஏறி உட்காந்தீங்கன்னா பேக்கேஜாக கொண்டு போய் அப்படியே 9 நவகிரக ஸ்தலம் எல்லாம் கும்பகோணத்தை தான் மையமாக வச்சிருக்கிறான். அப்படியே சுற்றி சூரியனார் கோயில் திங்கியூர் எல்லாம் காமிச்சிட்டு திரும்பி கூட தான் இறக்கிடுவான். இதுவா வாழ்க்கை? மெய்ப்பொருளை தேட வேண்டாமா? எது ஒரு மெய்ப்பொருள் அதை தேட வேண்டாமா? சிவனோடு ஒக்கம் தெய்வம் தேடினிடம் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இது யார் சொல்றாங்க? சாதாரண ஆளா சொல்றாங்க? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. யார் அவரு? கிபி 5ஆம் நூற்றாண்டிலே தோன்றினார் என்று சொல்கிறார்கள் திருமூலர். திருமூலரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரியா? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிட்டும் இல்லை. ஏன் அங்கேயும் தேடிட்டு இருக்கீங்க? சிவன் தான் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடியவன், அவர்தான். அவனை வணங்குங்கள், அவனை தொழுங்கள், அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி அல்லவா அது? இங்கே பேசுகின்ற போது ஐயா அற்புதமாக சொன்னார்கள். 3000 ஆண்டு கிமு அதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரை இந்த சைவம் விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம்தான். இயற்கை தொன்மையாம் சைவம் என்பார் மறைமலை அடிகள். இயற்கை தொன்மையாம்னா இந்த சூரியன் என்றைக்கு தோன்றியதோ, சந்திரன் என்றைக்கு தோன்றியதோ, இந்த விண்வெளி என்றைக்கு தோன்றியதோ, இந்த உடுக்கல் என்று சொல்ற நட்சத்திரங்கள் என்றைக்கு தோன்றியதோ, இந்த பூமி என்றைக்கு தோன்றியதோ, அன்றைக்கே இருந்த தெய்வம் சிவன் என்றும் அன்றைக்கே இருந்த சமயம் சைவம் என்றும் பல பேர் சொல்லுகிறார்கள். ஓரளவு உண்மையும் கூட அதில். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே திருவாசகத்தில் வருது. முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. வெரி ஓல்டு, லாங் 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 எகோன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வைத்துக் கொண்டாலும் அன்றைக்கும் நீ இருந்தாய், இன்றைக்கும் இருக்கிறாய், எனக்கு பிறகும் நீ இருந்து கொண்டே இருப்பாய் சிவனே. நினைச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படிப்பட்ட சிவனை, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த சமயத்தை நாம் புறந்தள்ளலாகுமா? அதை உணராமல் இருத்தலாகுமா? அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. அடுத்தது நான் சொல்ல வந்த கருத்து, சைவம் வேறு தமிழ் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாமல் சைவமும் தமிழும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்தது. சைவ சமயம் அன்றைக்கு இல்லாது இருந்திருந்தால் தமிழ் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். சொல்லுகிறேன், மேடையில் உட்கார்ந்திருக்கார் கோவில் லெனின் அவர்கள். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறார் தமிழ் ஒரு நீச பாஷை, இறைவனுக்கு ஏற்ற மொழி அல்ல என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. இறைவனுக்கு உகந்த மொழி தாய்மொழியாம் நம் தமிழ் மொழி, இறைவனுடைய நேச மொழி, இறைவனுடைய பாசமொழி தமிழ் என்பதற்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்கின்ற பெயர் பெற்றது திருவாசகம். இதை விட வேற என்னங்க பெருமை வேணும் உங்களுக்கு? வேற எந்த நூலுக்கு உலகத்திலே உண்டு? அன்றே எந்த நாவிய உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா எனை கொண்ட போதை கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எண்டோன் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே. என்னைய பொருள்ப்பா, செய்வது யார்? நானா? நான் இல்ல, நீ. என்னை இயக்கி கொண்டிருப்பது நீ. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் சொல்றாரு. செய்யறது இவர், ஆனா அவரை சொல்றாரு. ஏன்னா இவர் இயக்குவது அவன், நீ செய்யறது நான் செய்யறது என்று பிரித்து பார்க்க முடியாதான். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியது என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் போற்றப்பட வேண்டியது இல்லையா? வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறை காட்டிலே ஆலய கதவு பல ஆண்டுகளாக மூடி கிடந்ததை நாவுக்கரசர் சம்பந்தரும் திறக்க வைத்து திரும்ப மூட தமிழ் பாடல்கள் அல்லவா பாடினார்கள். திருவிழி மழையிலே படிக்காசு தெரிஞ்சிருக்கு எல்லாம் உங்களுக்கு, எல்லா புராணங்கள்லாம் வருதுதான். படிக்காசு பெற்று அங்கே பஞ்சத்தை தீர்த்தார்கள் என்றால் தமிழ் பாடல். சுந்தரருடைய பாடல் தான் அவிநாசியிலே முதலை உண்ட பாலகனை மீட்டெடுத்தது என்று சொல்லுகின்ற பொழுது தமிழுக்கு நிச்சயமாக
அந்த தெய்வ மொழி என்கின்ற சிறப்பு உண்டு உண்டு உண்டு. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாவும் என்னாவில் மறந்தறியேன். அப்பர் பாடுகிறார். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழ் வழியிலே வழிபாடு ஏன் இருக்கக்கூடாது? எதற்காக வடமொழி வர வேண்டும், அதை திணிக்க வேண்டும்? புரியாத ஒரு பாஷையிலே ஏன் நாம் பேச வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அடுத்தது, சில பேருக்குத்தான் சிலது என்ற ஒரு பாகுபாடு உண்டு, வேறுபாடு உண்டு. சில பேர் தான் உச்சம், சில பேர் அதற்கு கீழ். இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் அல்லவா? சைவத்திலே சிவனடியார்கள் என்று வந்தால், சிவனை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் சமம், எல்லோரும் சிவனடியார் தான். பெரிய புராணத்திலே அப்படித்தான். பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 4 வருணங்களை சார்ந்தவர்களும் அதிலே இருக்கின்றார்கள். ஆரியரும் இருக்கிறார், பிராமணரும் இருக்கின்றார். சுந்தரர் ஒரு பிராமணர் என்று சொல்றார், ஞானசம்பந்தர் அதைத்தான் சொல்கிறார். வைசியர் என்று சொல்லக்கூடிய வணிகரும் அதில் இருக்கிறார்கள். சத்திரியனும் இருக்கின்றார்கள், மன்னர்கள். சூத்திரனும் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நந்தனார் போன்றவர்கள். இன்னும் குயவர் சாதியைச் சேர்ந்தவர்கள், பரதவர்கள். அதிபத்தர் பரதவர் என்று சொல்றார். நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். எல்லோரும் சாதிகளால் பிரிவுபட்டிருந்தாலும் சாதி வேறுபாடுகள் பார்க்காமல் எல்லோரும் சிவனை தொழுகிறோம் என்கின்ற நிலை வரும்போது எல்லோரும் சமமாக ஆகிறார்கள் அல்லவா? மாசிலா மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். பேசினால் எத்திசையும் விளங்கினார், பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார். இந்த திருக்கூட்ட சிறப்பை எடுத்து படிக்க படிக்க ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படி தமிழ் சேக்கிழாருடைய அந்த தமிழ் இந்த நாயன்மார்களை பாடுகின்ற பொழுது, மாசிலா மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீரு போல் அவர்கள் எல்லாம் உள்ளும் புனிதர்கள். நெற்றில மட்டும் அவர்கள் பூசிக்கொள்ளவில்லையா? திருநீர் பூசுவதால் அவர்களுடைய உடம்பு மட்டும் வெள்ளை அல்ல, அவர்களுடைய உள்ளமும் வெள்ளை. கள்ளங்கபடம் இல்லாதவர்கள், யாருக்கும் வஞ்சனை செய்யாதவர்கள், யாரையும் கெடுக்க நினைக்காதவர்கள், உள்ளும் புனிதர்கள். தேசினால் எத்திசையும் விளங்கினார். தேசு என்றால் இங்கு புகழ் வெளிச்சம். புகழ் வெளிச்சத்தால் எங்கெங்கும் விளங்கி கொண்டிருப்பவர்கள். தேசினால் எத்திசையும் விளங்கினார், பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார். அவர்களுடைய புகழை பேசி மாளாது, பேசிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு நேரமான, எவ்வளவு நாட்கள், எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் அந்த திரு தொண்டர்களுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம் என்கின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள். அந்த ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் வந்து, ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனம் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே. பா, முடிஞ்சிச்சா ஒற்றுமை? ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும். புலையர் என்றால் பசுமாட்டுக்கரியை சாப்பிடக்கூடியவர்கள். சில பேர் சாப்பிடுகிறார்கள், பசி எடுத்தவர்கள் சாப்பிடுகிறார்கள் வச்சுக்க. அவர்கள் சிவனை ஏற்றுக்கொண்டால் அவன் யார்? அது பிரச்சனை அல்ல. சிவனை நீ வணங்குகிறாய், நானும் சிவனை வணங்குகிறேன். நீயும் நானும் தோழன், நீ நானும் உறவினர், நீ நானும் சகோதரர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் சைவத்தினுடைய நிலைப்பாடு. கையை தட்டுங்க, நம்ம சைவங்க. அப்போ இன்னும் சிலவற்றை இந்த ஞானியர்கள் கண்டிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா அந்த சைவ சித்தாந்தம் உங்களுக்கு புரியும். 12 திருமுறை எடுத்து படிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 14 சாஸ்திரங்களை எடுத்து படித்து விட்டீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக அவைகளெல்லாம் அத்துப்படியாகும், புரிந்து கொள்ளலாம். அதில் சாத்திரங்கள் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவன் என்று பணிந்தீரேல் மாத்துரைக்குள் அருளும் மார்பேரரே. ஆஹா, அப்பர் பாடுகிறார். சாத்திரங்கள் பல சொல்லிக்கொண்டு ஏன் அழைஞ்சிட்டு இருக்க? சழக்கர்கள்ங்கிறாரு. ஏய், இது என்ன பிதற்றல்? சாத்திரங்களை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பது. சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். இவன் இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் ஒண்ணு தெரியுமா? தொடக்கத்தில் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் தான் இருந்துச்சு. இது ஒரு உண்மை. இன்றைக்கு தான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். இங்கே பல பேருடைய பட்டம், வீட்டு பத்திரம் இருக்கும்.
எடுத்து படிச்சு பாருங்க. 1940கள் அல்லது 50களில் எழுதப்பட்ட பத்திரத்தை எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அட்ரஸ் எழுதி சிவகோத்திரத்தை சார்ந்த அப்படிதான், இல்லைன்னா விஷ்ணு கோத்திரத்தை, எங்குமே இந்து மதத்தை சார்ந்த என்கின்ற வார்த்தை இருக்காது. ஸோ இந்து மதம் என்பது பின்னாளிலே கையாளப்பட்ட ஒரு பதம், ஒரு சொற்றொடர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோத்திரமும் குலமும் கொண்டு இந்த குலம் அந்த குலம் வரைவில் உயர்குலம் என்றும் தாழ்குலம் என்றும் வகுக்கின்றீர், இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர். யார்? வள்ளலார். ஏட்டா நீ உயர்குலம் என்கிற, அவன் தாழ்குலம் என்கிற, ரெண்டு பேருக்கு சாவு ஒன்று தானடா. நல்லா சிந்திக்கணும். கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும் அப்படின்னு கேட்பாரு. படிச்சவன் படிக்காத எல்லாம் செத்து போறான். டே இவன் படிச்சவங்கிறதுக்காக வந்து எமன் வந்தாருன்னு வச்சுக்க விட்டு போயிடுவாரா? டே ராஜமூர்த்தி டிஎம்எஸ்ஸா இருக்கான், அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். எனி பாசிபிலிட்டி? அவன் மேடையில் உட்காந்துருக்கிற ஒரு பெரிய ஆளியா, இப்போ போய் கை வைக்கக்கூடாது. இல்ல, வரைவில் உயர்குலம் தாழ்குலம் இருகுலமும் ஆண்டிட காண்கின்றீர். இதுல எங்கேருந்துடா வந்தது சாதி? கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவன் என்று பணிந்தீரேல் மாத்திரைக்குள் அருளுமா. ஆஹா, அந்த சிவனை நீங்கள் பணிந்து விட்டால் அவர் உங்களுக்கு அருள்வார் என்கின்ற உண்மையை அப்பர் நாவுக்கரசர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஓலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனவாய் கிடந்து தருமாறும். இது யாருன்னா மாணிக்கவாசகர். அற்புதம். ஓலை சமயங்கள் என்னடா ஊரடிகள் எழுதுறாரு, அது என்ன ஓலை சமயங்கள்? பொய்யான சமயங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது சரவணன் ஐயா கேட்டது. ஓலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமா, பொருந்தாத சாத்திரமா, சவலை கடல் உள்ளனவாய் கிடந்து தருமா. சவலை என்றால் சவள புள்ளைன்னு சொல்லுவாங்க. நோஞ்சாம் பிள்ளைய சவலை, ஏன்டா அவன் சவள பிள்ளையா இருக்கான், சரியா பால் ஊட்டி வேலைடா. சவலை கடல் உள்ள வற்றி போன கடல், அந்த கடல் அதிலே உழண்டு கொண்டிருப்பதை போல கிடந்து தடுமாறி கொண்டிருக்கின்றார்களே. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாற மாதமீலி நாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு, இந்த சாதி குலம் பிறப்பு என்கின்ற இந்த பாகுபாட்டிலே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களே, வெளியே வாருங்கள், சிவத்தை பணியுங்கள். சிவத்தை பணியக்கூடிய சிவனடியார் அனைவரும் ஒன்றுதான். ஒரு குளத்துல பூணுல ஒருத்தவங்களுக்கு தான் போடணும், அந்த குளத்துல உள்ளவங்களுக்கு தான் பூணு, எல்லாரும் போட முடியாது. ஆனா திருநீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீரை எல்லோரும் பூசிக்கொள்ளலாம். இந்த சைவ சமயத்தில் உத்ராக்கம் என்பது சிவத்தினுடைய அந்த சைவ சமயத்தில இன்னொரு அடையாளம். ஐயா பார்த்தா உத்ராக்கம் போட்டிருக்கார், நானும் போட்டுக்கலாம், இதற்கு எந்த தடையும் கிடையாது. அந்த மந்திரம் சிவாய நம என்ற மந்திரமோ நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தையோ எல்லோரும் சொல்லலாம். நமச்சிவாயம் என்பது தூள பஞ்சாக்கரம் சிறப்பு. ஒருத்தர் தம்சப்பு காட்டாலும் இப்படி தானே தூக்கி காட்டுறான், ஏய் நான் டாப்புடா அப்படின்ட்டு. அப்போ இதுதான் எது? கட்டை விரல். ரேகை வைக்கும் போது இதில் தான் வைப்பான் நம்பால். அப்போ தான் பத்திரத்திலே சில பேர் இதில் தான் வைக்கணும். இதுதான் பதி. இது ஆட்காட்டி விரல் வந்து உயிருக்கு அடையாளம், பசு. அது உட்காந்துருக்காரு பாரு, இதை சொல்லி தான் சொல்லுவோம். அது உட்காந்துருக்காரு பாரு மணிகண்டன், அது உட்காந்துருக்கார் சுப்பிரமணியன், அதுவும் அங்கே உட்காந்துருக்காரு பாரு வெள்ளை சட்டை போட்டு, அவர் தான் வெங்கடேசன். இதை சொல்லி தானே காட்டுறோம். இந்த ஆள்காட்டி விரல், சுட்டு விரல், இது சுட்டு விரல், இது சிண்டு விரல், இது சுட்டு விரல், சுட்டி சொல்லக்கூடிய இது உயிருக்கு அடையாளம். அடுத்து இது நடுவிரல், இருக்கிறதுலே உயரமா இருக்கிறது ஆணவத்தின் அடையாளமா. இப்ப பதி பசு இது மூணும் பாசம். ஆணவம் கண்ம மாயை என்பது மூன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மூன்றுல இந்த ஆணவம் அதனுடைய அடையாளம் தான் இந்த நடுவிரல். ஏன்னா அது இருக்கிறதுலே உயரமா இருக்குங்கிற ஒரு எவனுக்குனா ஏதாவது ஒரு விதத்தில் உயரமா இருந்தால் அவனுக்கு ஆணவம் இயற்கையாக வந்துடுமா. அடுத்தது இதுக்கு பேர் நானே மோதிரம் போட்டிருக்கேன் பாருங்க. இது மோதிர விரல் வந்து கர்ம வினையினுடைய ஒரு அடையாளமாக. பவித்திரம் என்று சொல்லக்கூடிய தர்ப்ப புல்லில் செய்வாங்க மோதிரம் செஞ்சு தவசம். திதி எப்போ நானே போட்டிருக்கேன். அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கும்போது வந்து இந்த சடங்கு செய்வார்ல புரோகிதர், தர்ப்ப புல்ல செய்வார். அது அந்த நேரத்துக்கு செய்யக்கூடியது. அது இதில் போட்டுங்கோ, இந்த விரலில் போட்டுங்கோ, மாற்றி இதில் போடுங்கோ, அதில் போடுங்கோ, அதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கழட்டி போடுங்கோ. இதில் தான் போடணும். கர்மா அதனுடைய அடையாளம். அடுத்து மாயையினுடைய அடையாளம் சுண்டு விரல். திருமணமாகின்ற பொழுது மணமகனுடைய ஒரு கைவிரலை மணமகள் பற்றி கொண்டு தீயை வளம் வருகிற பொழுது எந்த விரலை பிடிச்சிக்கம்மா நீங்கள் எல்லாம் பிடிச்சி உங்கள் புருஷனுடைய சுண்டு விரலை தான் பிடிச்சிருப்பீங்க. மாற்றி பிடிச்சிருந்தீங்கன்னா தப்பு, சுண்டு விரலை தான் பிடிக்கணும். இது அப்போ மாயை, இந்த உலக பந்தம் அதில் உழலக்கூடியது.
அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது. இப்ப என்னையா நீ சொல்ல வரேன்னா, இந்த 3 மலங்களை, இது 3ஐயும் சேர்த்தா அந்த பாசம் மலங்களை தவிர்த்து விட்டு இந்த பசுவானது பதியோடு சேர வேண்டும். சின்முத்திரை இதுதான் தட்சிணாமூர்த்தி அல்லது ஞானகுரு அல்லது மௌனகுரு அல்லது ஆலமர் கடவுள் அல்லது தென்முக கடவுள் காட்டக்கூடிய இந்த சின்முத்திரை. பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. சைவ சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கணும். வேறு எதுவுமே தெரியலனாலும் ஐயா இளங்கோடிகள் சொல்றாங்க. இந்த ஒன்றை பிடிச்சிக்க போதும். இதை வச்சுதான் நான் பல இடத்துல பேசி பேசி வெளில வந்துட்டு இருக்கேன். பதி பசு பாசம். பதி ஒன்று, பசுனா அது உயிருக்கு, இந்த பாசம் மட்டும் 3ஆ வச்சுக்கோங்க. அதான் ஆணவம் கண்மம் மாய். இப்ப மொத்தமா 5. இந்த 5மே அனாதி. இதுதான் நமக்கு அந்த கொள்கை. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லாம் அனாதின்னா அதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது அப்படி இருந்துகிட்டே இருக்கிறது, அனாதி. ஆனால் பதியினை போய் பசுபாசம், இது பசு வந்து அணுகணும். பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே. இப்போ வந்து பசு வந்து பசுன்னா நீங்கள் என்ன பசுமாட்டு நினைச்சாங்க. பசு என்றால் உயிர். அது கட்டப்பட்டிருப்பதால் அதுக்கு பேர். இந்த பாசத்தால் கட்டப்பட்டிருப்பதால் அதுக்கு பசு என்று அந்த இடத்தில் சொல்கிறார் என்று சொல்லுவார்கள். பேச பேச அப்படி நிறைய போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பஞ்சாக்கரத்தில் சிவய நமல சி என்பது சிவனை குறிக்கும், வா என்பது அருட்சக்தியை குறிக்கும், யா என்பது ஆன்மாவை குறிக்கும், நா என்பது திரோதனம் என்கின்ற மறைப்பை காட்டும். அடுத்து ம என்பது மலம், மறைப்பு சக்தியை காட்டுவது ந. அப்படி மலத்தை காட்டுவது. இப்ப சிவாய நம அல்லது நமச்சிவாய என்கின்ற பஞ்சாக்கர மந்திரத்தை எல்லோரும் செய்வர்களாகிய எல்லோரும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை இவர் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற பாகுபாடு இல்லாத ஒரு சமயம் என்று சொன்னால் அது சைவ சமயம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சைவ சமயத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதே நமக்கு எல்லாம் பெருமை. சரியா? முருகன் இருக்காரு, அவரை பிள்ளையார் இருக்காரு, அவரை பைரவர் இருக்காரு, அவரை கேட்கலாம்ல, சண்டுகேஸ்வரர் இருக்காரு, அவரை சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. அதுக்கும் அது எல்லாம் சிவத்தினுடைய பிரதிபலிப்புகள் தான். அவைகள் எல்லாம் அதற்குள் தான் நடக்கும். பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு உண்டு எங்கள் ஊரில். கோயில் திருவிழாவில் பஞ்சமூர்த்தி புறப்பாடுனா விநாயகர் வருவார், முதல்ல அவர் தான் வருவார். சில பேர் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, சில பேர் எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பின்னாடி யார் வருவார், அவருடைய தம்பின்னு சொல்லுவாங்க, யார் முருகன், அவர் வருவார். அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரணேஸ்வரர் அவர் வருவார். அப்புறம் பார்வதி உமையம்மை அங்கே திருவண்ணாட்டில் அம்பாள் அவங்க வருவாங்க. அதற்கு பிறகு சண்டிகேஸ்வரர். இந்த 5 பேர் சேர்ந்தது தான் பஞ்சமூர்த்தினா. கடவுள் ஒருவரே, அவரை சிவன் என்று சொல்லிவிட்டாய். இப்போ நீ 5ஆ காட்டுறிய, 5 மட்டுமா இருக்கு. அப்புறம் திருமால் இருக்காங்க, அப்புறம் எவ்வளோ இருக்கு, சரஸ்வதி இருக்காங்க, அப்புறம் பிரம்மன் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்களா, எல்லாம் இதிலிருந்து வந்தது தான். அவர்கள் எல்லாம் வெறும் கருவிகளே தவிர ஒரே ஒரு கடவுள் ஒருவன் எனும் ஒருவன் காண்க என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியது சேவருவான் ஒருவனே. திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை. அற்புதமான திருவாசகம். அதுக்கு சான்றா சொல்றேன். அதான் பிரமாணம் பாங்க. சரியா? இவ்வளவு சொல்றியே, இதுக்கு என்ன பிரமாணம்? திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடி உருநாமம் அறிய ஒரு அந்தனாய் ஆட்கொண்டான். அங்க வந்து அந்த குரு, அதான் ஞானகுரு தட்சிணாமூர்த்தியா அந்த வடியில் இருக்கக்கூடிய ஒருவன் அந்தணன் வடியில் வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டான் அல்லவா? அதுக்கு அடுத்த வரியில சொல்றார், ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்று இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் நாம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ. அவருக்கென்று ஒரு பேர் உண்டா, அவருக்கென்று ஒரு ஊர் உண்டா? எதுவுமே கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் நாம் பாடி தெல்லேனம் கொட்டாவோம். அற்புதம் இல்லையா? அப்போ அல்லாஹ் என்று சொல்லுவதும், பரிசுத்த ஆவி என்று சொல்லுவதும், கர்த்தர் என்று சொல்லுவதும், இப்படி பல பேர்ல பிரம்மன் என்று சொல்லுவதும், சரஸ்வதி என்று சொல்லுவதும், லட்சுமி என்று சொல்லுவதும், விநாயகர் என்று சொல்லுவதும் எவ்வளோ. அப்புறம் சிறு திரு வழிபாடு, அது ஒரு 1000 கணக்கில் இருக்கு. இவ்வளோ லிஸ்ட்டை போட்டிங்கன்னா ஏடா மக்கள் தொகை தான் இவ்வளோ இருக்குன்னா கடவுள் தொகையுமாடா இவ்வளோ இருக்கு. ஐயோ, பிள்ளையார்லேயே அவ்வளோ பிள்ளையார் வச்சிருக்காங்கயா. செல்ல விநாயகர்மா, கிரிக்கெட் விநாயகர்னு ஒரு பேரை வச்சு ஒருத்தன் வச்சான். அவர் கையில் மட்டையை கொடுத்துட்டானோ. கொழுக்கட்ட பிள்ளையார், என்னென்னமோ பிள்ளையார், கற்பக விநாயகர், அந்த விநாயகர், மாணிக்க விநாயகர், இங்கே தெருவுக்கு மேலே மூளைக்கு மூளை தெருவுக்கு தெருவு உட்கார ஒரு பேர். அப்போ அந்த பிள்ளையார் வேறனா, ஆமாம் இந்த பிள்ளையார் வேற, இந்த பிள்ளையார் வேற. இவருக்கு 4 கை இருக்கு, அவர் 2 கை. அங்கே இதில் பிள்ளையார் பெட்டியில் இருக்கிற விநாயகருக்கு 2 கை தான் இருக்குமா, அதெல்லாம் சிறப்பாக சொல்லுவானுங்க. அப்போ இவ்வளவு பெரிய
தேவையே இல்லையா? ஒண்ணுக்குள்ள வாயா, ஒண்ணுக்குள்ள வந்து அடக்கமாவையா. அதான் வள்ளலார் எல்லாத்தையும் சேர்த்து அருட்பெருஞ்சோதின்னு ஒன்னா ஆக்கிட்டார். பூசுவதும் வெந்நீர், புண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் புண்பதும் பேசுவதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பு ஆனான் திருச்சாயலோ. ஈசனவன் எல்லா உயிருக்கும் இயல்பாக விளங்கி கொண்டிருக்கிறான். ஆஹா, சிற்சபையிலே விளங்குகின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த புற சமய பெயர் பொருந்துவதோ என்கின்றாய். வல்லாருடைய பாடல் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட படிப்பு. சிற்சபையிலே விளங்குகின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த பிற சமய பேர் பொருந்துவதோ கேட்கிறாளாம். தோழி வந்து தலையிடுகிற சந்தேகம் வந்துருச்சு. இனி அங்க இருக்கிறவரை நீ வந்து சிவன் சொல்றிய, அப்ப அடுத்தடுத்த சமயத்துலலாம் பேர் வேற வச்சிருக்காங்களா? அல்லான்னு வச்சிருக்காங்க, கர்த்தர்னு வச்சிருக்காங்க, இன்னும் என்னென்னமோ பேர் மாதான்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பொருந்துமானா? பிற்சமயத்தார் பேரும் அவர் பேரே வள்ளலார் சொல்றார். அதுக்கு உதாரணமா அவன் சொல்றார், பித்தன் என்றே பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் தான் ஒவ்வாதோ. என்ன ஏடா சுந்தரர் அவரை பார்த்து பித்தன்னு சொன்னாயா? பித்தா பிறை சூடி பெருமானே அருளா என்ன சொன்னான் சுந்தரர் அவரை பார்த்து? பைத்தியக்காரன். இப்பதான் பித்தன் என்றே பெயர் படைத்தாருக்கு எப்பெயர் தான் ஒவ்வாதோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வள்ளலார் எங்க நிக்கிறார் பாரு, என் உள்ளத்தை எப்படி டச் பாரு. எவ்வுயிரின் பெயரும் அவர் பேரே கண்டாய்ச்சா. நீங்க வேற, அது யாரு? அவர் சிவம் தயா, அவரும் சிவம். சிவம் சிவத்தினுடைய அம்சம், சிவத்தினுடைய ஒரு கூறு. நீங்களும் தாய்மானவர் சொல்வாள், காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் என்னும் பெருவெல்லம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் வீழும் முன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜகத்து நீரே அப்படின்னு பானார் தாய்மானவர். தாய்மானவர் அதாவது வேதாந்த சித்தாந்த பொது சிறத்தல் வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றுமையை அவர் தான் கொண்டு வர்றாரு. இந்த நிறைய வந்து வடமொழி சொற்கள் கையாண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் தான். அந்த தாய்மானவர் வந்து திருச்சிராப்பள்ளியில் மன்னவனுக்கு தலைமை அமைச்சராக வர்றாரு. முதலமைச்சர் போல ஒரு பொறுப்பு, கணக்கு எழுத வேண்டியது எல்லாம், அக்கௌண்ட் பார்க்குறாரு. ஆடிட்டர் அவர் தான். சிஏ படிச்சாரா என்னத்துல அவர் தான் ஆடிட்டர். எல்லாமே அந்த மன்னனுக்கு எல்லாமே அவர் தான். அவர் அப்படியே சாலையில் போயிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வந்து வெரி சிம்பிளா இருக்காரு. ஒரு குளிர்காலத்தில் என்ன பண்றாங்கன்னா, குளிர்து இவருக்கு. சரி, இவர் கொஞ்சம் பார்த்தா நல்ல சிவப்பழம் போல இருக்காரு, பக்தனா இருக்காரு, இவருக்கு ஏதாவது செய்வோம் குளிர்காலத்தில். ஒரு கம்பளி விலை உயர்ந்த கம்பளி போறவே ஒரு செல்வந்தர் அவருக்கு தானமா கொடுத்துறாரு. இவர் வாங்கி வச்சுக்கிறாரு. 2-3 நாள் பயன்படுத்துறாரு. ஒரு நாள் அது போட்டு திருவோரமா போயிட்டு இருக்காரு. சாலை ஓரத்தில் அந்த காலத்திலே பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. உங்களுக்கு நீ பிளாட்ஃபார்ம்ல குடும்பம் நடத்துற மாதிரி அந்த காலத்திலே இருக்குது. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க அவருடைய காலம். இவர் பார்க்கிறாரு, குளிரால் பெண் நடுங்கி கொண்டு இருக்கிறாள். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க பெண். இந்த போர்வையை எடுத்தா அவள் மேல் போர்த்தி விட்டு அவர் போயிடுறாரு. ஒரு வாரம் ஆகுது. இந்த செல்வந்தர் போர்வையை கொடுத்தார்ல, அவரு அந்த சாலையில இடையில போகும்போது பார்க்குறா, இவர் கொடுத்த போர்வை தெரியும்ல, அடையாளம் நம்ம கொடுத்தது தெரியும்ல, அது கலரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், கம்பெனியை வச்சு கண்டுபிடிச்சலாம். பார்க்குறாரு, தெருவோரத்தில் படுக்கிற ஒருத்தர் போர்த்திட்டு படுத்திருக்கிறாளே. சந்தேகம் வந்துடுது அவளுக்கு. அவருக்கு அவன் தாய்மானவர் மாதிரியான ஆளாக இருப்பான் போல் தெரியுது. அவருக்கு கொடுத்த போறவைய யாரார எவ்வளோ பேர் இருக்கான் ஊர்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். அது ஏன் அந்த பெண்மணிக்கு கொடுத்தாருன்னு டவுட், சந்தேகம் வந்துடுது. கேட்டுட்டாரு, யோ நான் வந்துட்டு ஒரு போர்வை கொடுத்தேன், அது எங்க? இவர் சொல்றாரு, உண்மை நான் ஒரு பெண்மணிக்கு கொடுத்தேன். அந்த பெண்மணிக்கு நீ கொடுத்ததுக்கு காரணம் யாதோ? ஐயா நீ கொடுத்துட்டு இல்ல, உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது உன்னுடைய உடைமை இல்லை. அதுதான் நானும் வரக்கூடாது. நான் கொடுத்தேன்னு சொல்ல, நீ கொடுத்துட்டீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு, எல்லாம் சிவன் செயலே என்று தான் நான் எதையும் செய்யணும். அதுக்கு தாய்மானவர் சொன்ன பதில் தாங்க என்னை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருச்சு. அவர் கேஷுவலாக சொல்லியிருக்காரு, ஒரு நாள் இரவு திருவோரம் நான் நடந்து கொண்டிருந்தேன். அன்னை அகிலாண்டேஸ்வரி குளிரால் நடுங்கி கொண்டிருந்தால் என்னுடைய மனம் பொறுக்கவில்லை. நான் இந்த போர்வையை எடுத்து அவள் மேல் போத்தி விட்டேன்னார். கேட்டவர் அசந்து போயிட்டாரு. அப்படியே பங்குறது இருந்தாலும் என்னடா இப்படி சொல்றான், அவன் முகத்தை பார்த்தா பொய் சொல்றது மாதிரி தெரியல. கையெடுத்து வணங்கி விட்டு சென்று விட்டார். இப்போ எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதுதான் காகம் உணவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் என்னும் பெருவெல்லம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய். இவ்வளவு உருவங்கள் இருந்தாலும் எல்லாம் யார்? நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள்.
ஆன்மாவால் எல்லோரும் உண்டு. ஆன்மாவுக்குள் பேதம் உண்டா? ஆன்மாவுக்கு சாதி உண்டா? ஆன்மாவுக்கு கலர் உண்டா? ஆன்மாவுக்கு படிப்பு உண்டா? கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த சைவத்தினுடைய பெருமையை பற்றி திரு போப் அவர்களே மிக பெருமையாக பேசுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தத்துவ கொள்கை மிக விரிந்தும் பெரும் செல்வாக்கு உடையதுமாகும். எது? இந்த சைவ சித்தாந்தம். ஜி போப் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது கண்ணீர் விட்டு எழுந்தவர். அந்த போப் சைவ சித்தாந்தத்தை படித்து விட்டு சொல்லுகிறார், இதுதாங்க ரொம்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரம். வெளிநாட்டிலிருந்து வந்த இங்கிலீஷ்காரர், அவர் போப்பு, லண்டன்லேருந்து வந்தவர், அவர் தமிழை படித்து விட்டு திருவாசகத்தை, திருமூலருடைய திருமந்திரத்தை, திருக்குறளை, நாலடியாரை எல்லாம் படித்து விட்டு சொல்லுகிறார், தத்துவ கொள்கை மிக விரிந்தும் பெரும் செல்வாக்குடையதாகும் இந்த சைவம். ஐயத்திற்கு இடமின்றி பெரு மதிப்புக்கு உரியதும் இந்திய நாட்டில் உள்ள சமய கொள்கைகளுக்கு எல்லாம் தலை சிறந்தது. கையை தட்டுங்க ஐயா, நான் சொல்லலையா, ஜியு போப்பியா. இந்திய நாட்டில் உள்ள கொள்கைகளுக்கெல்லாம் தலை சிறந்த கொள்கை சைவ சித்தாந்த கொள்கை என்று மேலை நாட்டவர் நமக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் என்றால், அதைவிட வேறு சிறப்பு இந்த சைவ சித்தாந்தத்திற்கு என்ன வேண்டும் சொல்லுங்க? தென்னிந்திய மக்களின், அதாவது திராவிடர்களின் மிகச்சிறந்த பேரறிவின் பெரு விளைவே சைவ சித்தாந்தம். தென்னிந்திய மக்கள் இப்பதான் வருது. இப்ப திராவிடர்களின், திராவிடம்னா ஒரு கூட்டம் இருந்திருக்குங்க, இது முற்றிலும் மாறுபட்டது. இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய நாகரிகம், இதனுடைய பண்பாடு என்பது இன்னொரு குழுவினர், அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு குழுவினர் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பேர் தான் திராவிடர்கள். அவர்களுடைய கொள்கை அறிவிலே சிறந்ததாக இருந்திருக்கிறது, பெருமதிப்பிற்குரியது, பேர் அறிவிற்கு உரியது என்று புகழாரம் சூட்டுகிறார் ஜி போப் என்றால். அவர் சொன்னாராம் கடைசியில், அவர் ரொம்ப ஆசை, சாகரத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி டேர் ஃப்ரெண்ட்டை சொல்லியிருக்காரு, நான் செத்த பிறகு என்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார். ஆனால் அப்படி எழுதலையா. என்னுடைய கல்லறையை கட்டும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவில் தமிழர்களுடைய பங்கு கொஞ்சம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய செல்வகேசவராயர் என்கின்ற தமிழறிஞர் ஒருவர் நிதி திரட்டி அங்கே அனுப்பியிருக்கிறார். அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கார், அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. என்னுடைய கல்லறையில் என்னுடைய பாடி, என்னுடைய உடம்பை வைக்கின்ற பொழுது நான் மொழிபெயர்த்த திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஒரு படி, ஒரு நூலை அதிலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்த ஒரு தமிழ் அறிஞர், ஒரு ஞானி ஜி போப் என்றால், அந்த திருக்குறள் காட்டாததா 8 வகையான குணங்கள், கோளில் பொறியில் குணவிளவை என்குலத்தான் தாளை வணங்கா தலை, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு, இருள் நீங்கி இன்பம் பயக்கு மருள் நீங்கி மாசரு காட்சியவருக்கு. எல்லாம் சைவ சித்தாந்தத்தோடு தொடர்புடையதையா, விளக்கிட்டே பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். ஆகவே நான் முடிவாக கொண்டு சொல்ல முடிவுரையாக இதுதான். இதை அவர் அச்சில் கேட்டார், இன்னும் தான் எழுதி தரணும் உங்களுக்கு, ஏன்னா இதை உரையா போடணுன்னாராம். ஐயா நான் படித்து பார்த்தேன், அவர் ஒரு பெரிய புத்தகம் கொண்டு கொடுத்தாரு. எப்போ நான் டிஎம்எஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே ஒரு ஞானியர்கள் ஆற்றிய தலைமை உரையை என்னிடம் கொண்டாந்து கொடுக்கும்போது நான் அப்படியே ஐயோ, நான் அப்படியே அந்த புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அதில் மறைமலையடிகள், திருவிக்கா, ஏப்பா நாவலர் சோமசுந்தர பாரியார், ஆபி சேது பிள்ளை, இவர் கிருபானந்த வாரியார், வெள்ளை வாரணனார், ரத்ன சபாபதி, வையாபுரி பிள்ளை, பெரிய தமிழ் அறிஞர்கள், பெரிய சமயத்தில் ஊறி போன அறிஞர்கள் எழுதிய அந்த புத்தகம், அந்த தலைமை உரையில் இந்த சிறுவன், இந்த சிறியன், கடை சிறியன் நாயேன் வரல மாணிக்கவாசர், அதே மாதிரி உள்ள இந்த ராஜமூர்த்திக்கு ஒரு மரியாதை தந்து என்னையும் ஒரு தலைமை உரை ஆற்றுவதற்காக அழைத்த இந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தை நான் இந்த இடத்துல நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க விழுகின்றேன். ஏனென்றால் அதுதான் நமக்கு வேண்டும், அந்த பெருமை தான் நமக்கு வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா சிவபேறு என்பது என்ன? ஆணவம் அறிவை மறைக்க, இதுதான் முக்கியம். மாயை இச்சைகளை தூண்ட, மாயை இச்சைகளை ஆசைகளை தூண்ட, கண்மம் அதாவது செயல்கள் பிறப்பிற்கு காரணமாய் அமைய, வாழ்வை விடுத்து மல பரிபாகத்தால், இது சைவ சித்தாந்த வகுப்பு சொல்லும்போது சொல்லுவாங்க, மல பரிபாகத்தால் அதாவது மும்மலம் அழிதல், அறிவு சிவஞானமாக மலர, அறிவு சிவஞானமாக மாறும். சிவயோகம், சிவபோகம், சிவஞானம் என்றெல்லாம் நிலைகள் சொல்லுகின்ற பொழுது அந்த அறிவு சிவஞானமாக மலர, சக்தினி பாதத்தால் அதாவது அருள் பதிதலால், சக்தினி பாதத்தால் மாயையின் மயக்கம் அகல, இருவினை ஒப்பால், நல்வினை தீவினை
நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சமநிலையிலே எவன் பார்க்கிறானோ அவன் தான் ஞானி. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமநிலையிலே பாவிக்கக்கூடிய ஒரு ஞானி இருக்கான், அவன் தான் இருவினை ஒப்பு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அந்த நிலைக்கு வந்து விட்டால் இருவினை ஒப்பால் சிவ தொண்டில் திளைத்து வாழும் வாழ்க்கை தான் அதிலே முடிவில் எழுதக்கூடிய அந்த உயர்ந்த பேரு தான் சிவப்பேரு. அந்த சிவப்பேரை அடைந்து விட்டால் முக்தி என்று சொல்லக்கூடிய வீடு பேரு நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு பிறவி நமக்கு இருக்காது. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவம் என்று கூறி, என்னையும் வள்ளலாருடைய ஒரு சிந்தனையாளன், வள்ளலாருடைய அணுக்க தொண்டன், எப்படி வச்சுக்க, சீடன் பற்றாளன், வள்ளல் நேசன் என்கின்ற நிலையிலே என்னை இந்த சைவ சித்தாந்த கூட்டத்திற்கு தலைமை உரையாக பேசுவதற்காக அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நான் கேட்பாங்க அந்த உருவத்தை வச்சு, அப்போ உங்களுக்கு தெரியுதில்ல அவர் நமக்கு அண்ணன் தான். அதாவது வந்து படிச்சுட்டு ஒழுங்காக பேசுகிறதுக்குன்னு தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். அதுக்கு தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்களாம் நிறைய விஷயத்த நிறைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். படிச்சுட்டு ஒழுங்காக பேசு அப்படின்னா நம்ம ஐயா அதை பேசியிருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன, அவர் வந்து மிகவும், அதாவது இந்த பொருளுக்குள்ளே சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டார். நாம் வந்து அவருக்கு வந்து அவருக்குள்ள இன்னொரு உருவம் இருக்குது, அது வந்து செயல்திறம் ஆற்றுகிற உருவமாக வரணும் அப்படின்னு நாங்கள் திருஞான சம்பந்தரை முன்னிட்டு கொண்டு அவரை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரியுதான்னு தெரியல. திருஞான சம்பந்தரை வந்து சேக்கிழார் சொல்லும்போது, சென்ற காலத்தின் பழுது இல்லா திறமும் இனி வருங்காலத்தின் சிறப்பும் இன்றைக்கு இங்கு எழுந்து அருளப் பெற்ற பேரு இதனால். அதனால் நீங்கள் ஓய்வுக்கு பிறகு இங்கே இந்த மன்ற மாநாட்டுக்கு வந்த பிறகு வேற உருவமாக சைவத்துக்கு செயல்படணும் அப்படிங்கிறதான் நான் முழுக்க. ஏன்னா இந்த அளவுக்குலாம் விவரம் தெரிஞ்சு சைவ சொற்பொழிவாளர்களே கிடையாது. அடித்து நான் விடமாட்டேயான்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அடித்து நாங்கள் விடமாட்டோம், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் சார்ந்து நீங்கள் பேசுகிறத மற்றவங்க பேசணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. அதுக்கு நம்ம குழுக்களை நாம் வந்து, அது என்னன்னா, இரண்டாவது ஒரு குழு ஒவ்வொரு கோயில் சார்ந்தும் சைவத்திற்கும் தமிழுக்கும் இருக்க வேண்டும். அதற்கு தலைவராக மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி அமைய வேண்டும். இது எதிர்கால அரசின் திட்டமாக இருக்க வேண்டும். ஏன்னா கோயில் சார்ந்து ஒரு அமைப்பை நம்ம, ரெண்டாவது ஒரு அமைப்பு இதில் இருக்கணும். அங்கங்கே ரவுடிங்க தான் அதை பிடிச்சிக்கிட்டு பூஜை பண்ணுறது, மக்களை விரட்டுறது பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பை அனைத்து சைவ திருக்கோயில் சார்ந்தும் ஒரு சைவத்திற்கான தமிழுக்கான ஒரு இலக்கணம், இசை, தத்துவம் மூன்றையும் சேர்த்து தமிழகம் முழுவதும் இருக்கிற கோயிலுக்கு ஒரு அமைப்பை இந்த அரசாங்கம் நிறுவ வேண்டும் என்பதை இந்த 120ஆம் ஆண்டு விழா மாநாட்டின் தீர்மானமாக நான் உங்கள் முன்பாக முன்வைக்கிறேன். அந்த அமைப்புக்கு நீங்கள் தான் தலைவராக இருந்து அதை ஏனென்றால் உங்களுக்காக சான்றிதழ் கொடுப்பதற்கு சைவ சித்தாந்த துறை தலைவர் என்கிற வகையில் நான் அதற்கு மிகவும் முழுமையாக அதற்கு பொறுப்பு ஏற்கிறேன். கூடுதலாக தத்துவத்துறைக்கு இப்போ நான் தான் பொறுப்பு ஏற்றிருக்கிறேன். ஒரு திருக்கோயில் இருக்குன்னா அந்த கோயில் சார்ந்து, இந்த கோயில் சைவ கோயில், இந்த சைவ கோயில் சார்ந்து சைவம் இந்த அடிப்படைகளை உடையது. தமிழ் இப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், இசை இப்படி இருக்க வேண்டும். இந்த 3 கட்டமாக ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு கோயில் சார்ந்தும் அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு அமைப்பு வந்தால் இயல்பாக இந்த மனிதர்கள் கடவுளுக்கு அஞ்சுகிறவர்களாக, அறம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதான், மற்றபடி சமய வெறியோ அல்லது மதவாதிகளாகவோ இருக்க மாட்டார்கள். அதற்குத்தான் நாம் தமிழ் வளர்த்தது என்று சொல்லுகிறோம். சைவத்தை தமிழ் வளர்த்தது, சைவம் தமிழை வளர்த்தது அப்படின்னு நாம சொல்றோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் அறம் இருக்கிறதே தவிர வெறியோ மதமோ இல்லை. அப்படிங்கிறதுனால தான் வள்ளலார் வந்து நிற்கிறார். அப்ப அவர் பேசும்போது வள்ளலார் வந்து நிற்கிறார்னா அதில் அறம் தெளிவாக தூய்மையாக வருகிறது. அந்த அடிப்படையை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பேனர் சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கு வந்திருக்குது. இதுவரைக்கும் இப்படி ஒரு பேனரை கொடுக்கல. அப்படி கொடுக்கறதுக்கு வேல்முருகன் அவர்களும் சரவண கும்பனர் அவர்களும் காரணமாக அமைந்தார்கள். அதில் கிரிஜா அம்மையாருடைய பங்களிப்பு. ஏன்னா இந்த பெரிய பேனர் வந்த பிறகுதான் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது கை வீச முடியுது. இல்லைன்னா கையை கூனி குறுகித்தான் நடக்க வேண்டியது. வள்ளலார் நடந்தார்னா அது வேற, அது அவருடைய தெளிவு, கருணை.
ஆனால் நாம் கருணை உடையவர்கள் என்பதை விடவும் அறிவு உடையவர்கள் என்பது இன்றைக்கு கட்டாயம் தேவை. அதுதான் நம்முடைய மாநாட்டினுடைய நோக்கம் என்று சொல்லி இந்த தொடக்க விழாவிற்கு நன்றி கூறி ஒரே ஒரு செய்தி என்னன்னா, காந்தியடிகளுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் சட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க வெள்ளுடை வேந்தர் தியாகராஜ செட்டியாருக்காக. அதாவது காந்தியடிகள் அவர் அந்த கோட்டு சூட்டு போடாமல் இருந்து தள்ளி வச்சாங்க பாருங்க சட்டம், அந்த பிரிட்டிஷில் சட்டத்தை. அதுக்கும் முன்னாடி யாருக்காக தள்ளி வச்சாங்கன்னா நம்ம தியாகராஜ செட்டியாருக்காக தான். அந்த முதலமைச்சர் பதவி வேணான்னவர் அவர் தான் முத அந்த வெள்ளுடை வேந்தர் இதில் அரங்கத்தில் வந்த பிறகு நீங்கள் உடனே சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, 1 மணி நேரம் தள்ளி தான் சாப்பிடணும். அதுக்காக தான் இந்த வெள்ளுடை வேந்தர் அரங்கத்தில் அடுத்த அரங்கத்தையும் இப்போ நாம் இங்கே நிறைவு செய்யணும். அதனால் பேராசிரியர் உளவியல் துறை பேராசிரியர் கருணாநிதி அவருடைய தலைமையில் சிகரம் செந்தில்நாதன் அவர்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளரான கோவி லெனின் அவர்களும் உரையாற்றுவார்கள். நன்றி. முனைவர் கா இளங்கோ அவர்களுக்கு சரவணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி அவர்களுக்கு சரவணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். வழக்கறிஞர் எஸ் சரவணகுமரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படும். பேராசிரியர் முனைவர் எஸ் கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. மூத்த பத்திரிகையாளர் கோவி லெனின் அவர்களுக்கு சரவணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். மூத்த வழக்கறிஞர் சிகரம் செந்தில்நாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யும்.